வெல்கம் டு ப்ராம்சிங் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கால்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ ஃபங்க்ஷன் கால் வந்து டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கால் பை வேல்யூ அண்ட் செகண்ட் வந்து கால் பை ரெஃபரன்ஸ். கால் பை வேல்யூ அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணும் பொழுது பேரண்டிசிஸ்குள்ள நம்ம ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல கிரியேட் பண்ண வேரியபிள்ஸா இருக்கலாம், இல்ல மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து நம்ம டைரக்டா வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். அப்படி எதுக்கு பாஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் பார்ட், அது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த இன்புட் வேல்யூஸை பாஸ் பண்றோம். அந்த ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்ல வந்து பேராந்திசிஸ்குள்ள ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் இருக்கும், அதாவது டெம்பரரி வேரியபிள்ஸ் இருக்கும். அதுல வந்து நம்ம அனுப்புற வேல்யூஸ் கெட் பண்ணி ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கும் தவிர மெயின் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் உடைய வேல்யூஸ் எதுவுமே இது அஃபெக்ட் பண்ணாது. அதாவது ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்ல நம்ம அனுப்புற வேல்யூ ஒரு 5 இருக்கு அப்படின்னா அந்த 5 6 மாறுது அப்படின்னா அந்த 6 போயிட்டு மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய 5 என்ன பண்ணாது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, கால் பை வேல்யூனால எந்த சேஞ்சஸுமே இருக்காது ஒரிஜினல் வேல்யூல. ஓகே, இதே கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பேரண்டிசிஸ்குள்ள வேரியபிள் பாஸ் பண்ணுவோம். அந்த வேரியபிள் பக்கத்துல ஆம்பர்சண்ட் சிம்பிள் போட்டு பாஸ் பண்ணுவோம். ஆம்பர்சண்ட் போடும் பொழுது அந்த வேரியபிளுடைய அட்ரஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா இன்புட்டா பாஸ் ஆகும். எதுக்கு அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்ல இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ்க்கு. அங்கே ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்ல பேராமீட்டர்ஸா என்ன இருக்கும் அப்படின்னா வேரியபிள் நேம், அதுக்கு முன்னாடி ஸ்டார் சிம்பிள் இருக்கும். ஸ்டார் அப்படின்றது வந்து அட்ரஸ வந்து கெட் பண்ணி அந்த அட்ரஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா குறிக்கும். ஓகே, ஸ்டார்ன்றது அட்ரஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ வந்து குறிக்கும். அப்படி அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை டைரக்டா அது போயிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அக்சஸ் பண்ணி அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும் யூசிங் கால் பை ரெஃபரன்ஸ். ஓகே, இங்கதான் பாயிண்டர் அப்படின்ற கான்செப்ட் வந்து இங்க யூஸ் ஆகுது. ஸோ வேரியபிள் நேமுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் போடும் பொழுது அது பாயிண்டர் வேரியபிள். ஓகே, அப்போ அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் அண்ட் எதை குறிக்கும் அப்படின்னா வேல்யூவை குறிக்கும். ஓகே, இப்போ கால் பை ரெஃபரன்ஸ்ல ஃபங்க்ஷன் நேம் பேராந்திசிஸ்குள்ள ஆம்பர்சண்ட் ஏ ஆம்பர்சண்ட் பின்னு போட்டா அட்ரஸை பாஸ் பண்ணுது. அண்ட் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்ல ஸ்டார் ஏ ஸ்டார் பின்னு போடும்போது அந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து அது குறிக்கும். அதை வந்து அந்த வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷன், அதாவது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனால ஒரிஜினல் வேல்யூவை என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும் யூசிங் கால் பை ரெஃபரன்ஸ். கால் பை வேல்யூ, இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸோ கால் பை வேல்யூன்றது வந்து cannot change the ஒரிஜினல் வேரியபிள் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. எதால அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் பார்ட்ல இருக்கக்கூடிய டெம்பரரி வேரியபிள்னால மெயின் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய வேரியபிள் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து கால் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேராந்திசிஸ்குள்ள வந்து ஆர்குமெண்ட் வந்து இன்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. அண்ட் க்ளோஸ் செமிகோலன். இந்த ஃபங்க்ஷன் எதுவும் ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை. ஸோ கீவேர்ட் வந்து வாய்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம ஃபங்க்ஷன் கால் யூஸ் பண்றோம். ஸோ இங்க இருந்து நம்ம வேல்யூ என்ன பண்றோம் பாஸ் பண்ண போறோம். அதாவது கால் பை வேல்யூ கால் பண்ணும்போது வேல்யூ வந்து சென்ட் பண்றோம். அப்ப இன்ட் ஸ்பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிள்ல வந்து 10ன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப கால் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸ்ல எக்ஸ் போடும்போது இங்க இருந்து என்ன பாஸ் ஆகும், எக்ஸ்ல இருக்கக்கூடிய 10ன்ற வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபனிஷனுக்கு பாஸ் ஆகும். ஓகே, அப்ப ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் பார்ட்ல வாய்ட் ஸ்பேஸ் கால் ஓப்பன் பேராந்திசிஸ்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய இன்ட் எக்ஸ், இது வந்து ஃபார்மல் பேராமீட்டர். இந்த ஃபார்மல் பேராமீட்டர் அதாவது டெம்பரரி வேரியபிள். இந்த வேரியபிள்ல வந்து அங்க இருந்து பாஸ் ஆகுற 10 என்ன ஆகும் அப்படின்னா காப்பி பண்ணிட்டு ஸோ உள்ள வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 10னா 10 இருக்கு இல்லையா, அந்த 10 வந்து பிளஸ் 10 ஆகி எக்ஸ் ஈக்குவல் டு 20ன்னு சொல்லிட்டு என்ன ஆயிருது அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுது. இங்க வந்து டெம்பரரி வேரியபிளுடைய வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ printfல வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் கால் ஃபங்க்ஷன் இஸ் 20 அப்படின்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல அவுட்புட்டா டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. அங்க போகும்போது அங்கே வந்து printf ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸ்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆஃப்டர் த காலிங் ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸோட வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்ல பார்ட்ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணும்போது அது சேஞ்ச் ஆயிருக்க வேல்யூ அப்படின்றத பார்க்க போறோம். அப்ப வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் மெயின் இஸ் எக்ஸை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா
நம்ம ஸ்டார்டிங்ல எக்ஸ்க்கு 10 கொடுத்தோம் இல்லையா, அந்த வேல்யூ அப்படியே இருக்கும், எந்த சேஞ்சஸ்மே இருக்காது. ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து சென்ட் பண்றோம். அது ஜஸ்ட் ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இல்லையா, அது வந்து ஜஸ்ட் வேல்யூ வந்து கெட் பண்ணி காப்பி மட்டும் பண்ணும். காப்பி பண்ணும்போது என்ன ஒரிஜினல் சேஞ்சஸ் ஆகாது இல்லையா, இதுதான் கால் பை வேல்யூடைய யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கால் பை ரெஃபரன்ஸ் பத்தி பார்க்க போறோம். கால் பை ரெஃபரன்ஸ். ஸோ கால் பை ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம வேரியபிள் வந்து அட்ரஸ் தான் நம்ம பாஸ் பண்ண போறோம். ஸோ அட்ரஸ் வந்து கெட் பண்ணி அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்டா அக்சஸ் பண்ணிக்க போகுது யூசிங் பாயிண்டர்ஸ். இதான் வந்து கால் பை ரெஃபரன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏன்றது வேரியபிள் நேம், ஏக்குள்ள 5 இருக்கு அண்ட் இந்த மெமரி ஸ்பேஸ் இருக்கு, இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு 65502. இது வந்து ஒரு அட்ரஸ். ஓகே, இது வந்து மெமரி அட்ரஸ், ஏன்றது வேரியபிள் நேம். அப்போ ஆம்பர்சன் ஏன் போட்டோம் அப்படின்னா என்ன பாஸ் ஆகும் அப்படின்னா 5 பாஸ் ஆகாது. ஆம்பர்சன் ஏன்னா அட்ரஸ் என்ன 65502. இதுதான் என்ன ஆகும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்க்க போறோம். ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வாய்ட் ஸ்பேஸ் கால் அண்ட் பேரந்திசிஸ்க்குள்ள இன்ட் ஸ்பேஸ் ஸ்டார் பி க்ளோஸ் பண்ணி செமிகோலன். So call பண்ற ஃபங்க்ஷன் நேம் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் இது ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல. ஸோ வாய்ட் கீவேர்ட் பேரந்திசிஸ்க்குள்ள வந்து வேரியபிள் பி அண்ட் இதுக்கு முன்னாடி ஸ்டார் கொடுத்துருக்கோம், அப்போ பாயிண்டர் வேரியபிள். ஓகே, ஸ்டார்னா பாயிண்டர். அப்ப இந்த வேரியபிள் வந்து இன்னொரு வேரியபிளுடைய அட்ரஸ் வந்து கெட் பண்ணும். அந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்டா வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த பவர் வந்து இந்த ஸ்டார் என்ற பாயிண்டர் வேரியபிளுக்கு வந்து இருக்கு. ஓகே, மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து எக்ஸ்ன்றது ஒரிஜினல் வேரியபிள் ஈக்குவல் டு 10. அதுக்கு வந்து 10ன்னு சொல்லிட்டு உள்ள வந்து வேல்யூ ஸ்டோர் பண்றோம். அப்ப அதுக்கு வந்து மெமரி அட்ரஸ் கிரியேட் ஆகுது 65502 சொல்லிட்டு கிரியேட் ஆகுது. அப்போ நம்ம இங்க வந்து பாயிண்டர் வேரியபிளுக்கு என்ன பாஸ் பண்றோம், வேல்யூ பாஸ் பண்ண போறது இல்ல, வேரியபிளுடைய அட்ரஸை பாஸ் பண்ண போறோம். அப்போ ஆம்பர்சன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பேரந்திசிஸ்க்குள்ள கொடுக்குறோம். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபனிஷனுக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் லைன்ல இன்டு ஸ்பேஸ் ஸ்டார் பி. அப்ப ஸ்டார் பில வந்து என்ன வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அந்த அட்ரஸ் வந்து பில வந்து அந்த அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகும் அண்ட் ஸ்டார்ன்றது அதனுடைய வேல்யூ வந்து டைரக்டா அக்சஸ் பண்ணும். அப்ப ஸ்டார் பி அப்படின்றது அதுக்குள்ள வேல்யூ என்ன 10, அதை வந்து கெட் பண்ணும். 10 பிளஸ் 10ன்றது 20 ஆகுது. அப்ப டைரக்டாவே அந்த ஒரிஜினல் வேல்யூ 10 என்ன ஆயிடும் அப்படின்னா 20ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடும். ஸோ அந்த இப்போ அந்த சேஞ்ச் ஆனதை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் இல்லையா. அப்ப மெயின் ஃபங்க்ஷன்ல பிரிண்ட் ஆஃப்ல வேல்யூ ஆஃப் எக்ஸஸ் அந்த மெயின் ஃபங்க்ஷன்ல பிரிண்ட் பண்ணும்போது தான் அந்த சேஞ்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸஸ் சொல்லிட்டு எக்ஸை பிரிண்ட் பண்ணும்போது அங்கே 20ன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணும்போது அட்ரஸ் உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ வந்து அதால டைரக்டா அக்சஸ் பண்ணி அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து கால் பை ரெஃபரன்ஸ்.